ஏடா உள்ள கோமதி கண்ணு முழிக்காமல் கிடக்கா, அவளை இப்படியே விட்டு இனி அப்படியே வீட்டுக்கு போக சொல்கிறேன். கோமதி கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன்டா, இங்கேயே தான் இருப்பேன். அப்பா அப்பா நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்கப்பா. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. நீங்கள் வீட்டுக்கு போங்க. அண்ணா நீ திரும்பி வரலாம் வேண்டாம், வீட்லயே இரு. நானும் அண்ணியும் பார்த்துக்கிறோம். டேய் அது எப்படிடா? ஏய் யார் வேணாலும் வீட்டுக்கு போங்க, நான் ஆஸ்பத்திரி விட்டு எங்கேயும் வர மாதிரி இல்லை. மாமா, வீட்டில் அரசி அப்பத்தாலாம் தனியாக இருக்காக. நீங்கள் போய் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. ஏப்பா இவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிப்பா போகிறது? மாமா நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம் மாமா. நீங்கள் கிளம்புங்க, கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பா நீங்கள் போங்கப்பா, பார்த்துக்கலாம்ப்பா. போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போகிறேனேப்பா. சரிங்க மாமா. அப்பதா சாப்பிட்றீங்களா? என் மக ஆஸ்பத்திரியில் நினைவே இல்லாமல் கிடக்கிறா. எப்படிம்மா எனக்கு சாப்பாடு இறங்கும்?